இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த இயர் எனக்காக கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஒரு சாக்லேட் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இந்த இயர் மட்டும் இல்லை, எல்லா இயருமே என்னை தேடி சாக்லேட் வந்துடும். எங்கே இருந்தாலும் என்னை தேடி சாக்லேட் வந்து கொடுத்துருவாரு. நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜாக 5 இயர்ஸ் லவ். இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது. நம்மளுடைய லைஃப்பில் யாராலையும் லவ் மெமரிஸை கண்டிப்பாக மறக்க முடியாது. இப்போ இந்த கையில் வச்சுருக்க கிஃப்ட் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்காக ஃபஸ்ட்டு கொடுத்த வாட்சோடைய கவர். வாட்ச் இருக்குது, உடஞ்சிடுச்சு, இருந்தாலும் நான் மெமரிஸ்க்காக வச்சுருக்கேன். இந்த பலூனில் நாங்கள் எங்களுடைய நேம் எழுதி வச்சுருக்கேன். எத்தனை திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் இந்த ஒரு திங்ஸை என் லைஃப்பில் எப்பவுமே நான் மறக்கவே முடியாத ஒரு கிஃப்ட். இது எனக்கு என் ஹஸ்பண்ட் கொடுத்தது ஃபஸ்ட்டு வாட்ச். எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. அரிசியில் நேம் எழுதுறது என்னுடைய ஹஸ்பண்ட் சபரிமலைக்கு போயிருக்கும்போது எனக்காக வாங்கிட்டு வந்தது. இந்த அரிசியில் நேம் எழுதி இந்த ஒரு பில்லை சொல்லியே ஆகணும். நாங்கள் எப்போ வெளியே போய் சாப்பிட்டாலும் பில்லு வாங்கி என்கிட்ட கொடுத்துருவாரு. நான் அதை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி டைரி எழுதுகிற பழக்கமும் எனக்கு இருக்குது மெமரிஸ்க்காக. இப்போ நமக்கு எவ்வளோ திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் லவ் பண்ணும்போது கொடுக்குற ஒரு சின்ன பேப்பராக இருக்கட்டும், நம்ம இப்போ திரும்பி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மெமரிஸை கொடுக்குது. நான் இந்த மாதிரி தான் ஒரு சின்ன பேப்பராக இருந்தாலும் சரி எடுத்து வச்சுப்பேன். இப்போது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணுது. நீங்களும் இதே மாதிரி பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் வச்சுருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 2017 அப்போ எங்களால் வேலண்டைன்ஸ் டேக்கு வெளியே போக முடியல. 2 days கழித்து நானும் அவரும் அவுட்டிங் போயிருந்தப்போ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட பில்லு தான் இது. இப்போ இந்த பில்லு எடுத்து பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் 10 years ஆகுது. 10 yearsஸாக நான் இந்த பில்லு வச்சுருக்கேன். என்னாலேயே நம்ப முடியல. எனக்கு இப்போல்லாம் லவ் மெமரிஸ் ஞாபகம் வருதோ என்னுடைய திங்ஸ் எடுத்து நான் பார்த்துப்பேன். நீங்களும் இந்த மாதிரி தானான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.